ஹேப்பி டே எவ்ரிவன்! காலேஜ் சீரிஸ்ல நம்ம இன்னைக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பத்தி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல எந்த மாரி கன்டென்ட்லாம் இருக்க போதுன்னா, நீங்க அட்மிஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ் இருக்க போது. நீங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன எக்ஸாம் நீங்க எழுதணும்? யுஜிக்கும் சரி, பிஜிக்கும் சரி அந்த டீடைல் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் எவ்ளோ நம்பர் ஆஃப் கோர்சஸ் யுஜி, பிஜில ஆஃபர் பண்றாங்க. எவ்ளோ நம்பர் மட்டும் இல்லாம என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் யுஜி, பிஜி தவிர்த்து நம்ம டிப்ளமோ கோர்ஸ் பத்தியுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில ஜாயின் பண்ண போறீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி, அதாவது ஒரு கோர்ஸ்க்கு ஏத்த மாரி எவ்ளோ ஃபீஸ் நீங்க ரெடியா வச்சிருக்கணும்னு இது ஒரு ஐடியா குடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கட் ஆஃப். ஸோ லாஸ்ட் இயர்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் எந்த கட் ஆஃப் ரேஞ்ச்ல இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கோர்ஸ்க்கும். நெக்ஸ்ட் நீங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்க போறீங்க. அங்க என்னென்னலாம் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு? எந்த மாரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பத்தி ஒரு ஓவரால் வியூ குடுக்கும். கிட்டத்தட்ட நம்ம 60 ஸ்லைட்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு குடுக்க போறேன். ஸோ என் கூட சேர்ந்து வீடியோவ நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட வந்துட்டு பிக்சர் உங்களுக்காக நான் குடுத்துருக்கேன். ஸோ இது பாண்டிச்சேரியில இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு சியூஇடி பிஜி ஆர் சியூஇடி யுஜி எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ்ன்னு சொல்லலாம். நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, த ஹோல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டில இது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். ஓகே. ஸோ இங்க நம்ம அட்மிஷன் சேரணும்னா இது யுஜி, பிஜி, டிப்ளமோனா எந்த மாரி ப்ரொசீஜர்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அண்டர் கிராஜுவேட் நீங்க அதாவது யுஜி கோர்ஸ் படிக்க போறீங்கன்னா 2 எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து சியூஇடி யுஜி, இன்னொன்னு என்சிஇடி. இத வந்துட்டு நான் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி பத்தி பேசும்போதே சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸாம் நெறைய பேருக்கு தெரியாமயும் இருக்கலாம். இது பிஎட்டோட கம்பைன்ட் ஆகி வர கோர்ஸ். ஸோ இதுக்கு நான் கண்டிப்பா சீக்கிரமாவே ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ நீங்க யுஜி ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா 2 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. சியூஇடி யுஜி, என்சிஇடி. சப்போஸ் நீங்க இங்க போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது பண்றதா இருந்தா நீங்க சியூஇடி, பிஜிக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம் மூலியமா இங்க நம்ம பிஜிக்கு அட்மிஷன் போடலாம். ஸோ சியூஇடி, யுஜி பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இந்த மாரி ஒரு தம்ப்நெயில் வச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுல சியூஇடி, யுஜி பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் அதுல பேசியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதுல போய் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம யுஜில வந்துட்டு என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தோம். பிஜில என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு அ டாபிக்லயும் நம்ம எவ்ளோ நம்பர் ஆஃப் கோர்சஸ் அந்த கோர்ஸோட டீட்டெயில் பார்க்கலாம். யுஜில வந்துட்டு நமக்கு 31 கோர்சஸ் இருக்கு. பிஜில 50 பிளஸ் கோர்ஸ் இருக்கு. 50ல 50 பிளஸ் கோர்ஸே இருக்கு. அதோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் வித் யுவர் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் உங்களுக்கு வேணும்னா அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. பிபிடி வந்துட்டு டெலிகிராம், வாட்ஸ்அப், ஈவன் வெப்சைட்ல கூட அவைலபிளா இருக்கு. நம்ம என்ன கோர்ஸ் குடுக்குறாங்கன்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஏ ஹார்ன்ஸ் அது வந்து தமிழ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் வந்து நமக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கு. பிஏ எக்கனாமிக்ஸ், பிகாம் ஜெனரல் அண்ட் பிபிஏ தட் இஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ ஒரு வருஷமும் என்ன இன்டேக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பிஏ தமிழ்னா ஒரு வருஷம் 50 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு நீங்க பார்த்துக்கணும். அண்ட் சியூஇடி, யுஜில நீங்க என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறீங்க? ஸோ அது நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும்ல. 5 சப்ஜெக்ட் மேக்ஸிமம் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க போறீங்கன்னா, உங்களுக்கு என்ன டொமைன் சப்ஜெக்ட் இங்க குடுத்துருக்காங்கன்னு நீங்க பார்த்துக்கலாம். இந்த யூனிவர்சிட்டிக்கு இது எலிஜிபிலிட்டி. ஒரு யூனிவர்சிட்டிக்கும் அது மாறும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி அப்ளைடு ஜியாலஜி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ், பிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ இந்த மாரி கோர்ஸ் எல்லாமே நீங்க பாருங்க. நீங்க யுஜி வந்துட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. வெறும் கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பிசிக்ஸ் தவிர நெறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு யூனிவர்சிட்டியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எவ்ளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. இது பாருங்க பிஎஸ்சி சஸ்டைனபிலிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச்லாம் இப்போ நல்லா வளர்ந்து வர ஃபீல்டு இல்லையா? ஸோ அது எல்லாமே நீங்க வந்துட்டு ஹேவ் அ லுக். அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ பொலிட்டிக்கல் சயன்ஸ், பிஏ சோஷியாலஜி, பிஏ ஃபிலோசஃபி, பிஏ இங்கிலீஷ், பிஏ ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ். ஸோ 2 டைப் ஆஃப் இங்கிலீஷ் இருக்கு. ஸோ பார்த்து எடுங்க. நெக்ஸ்ட் பிஏ ஃப்ரெஞ்ச், டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே வேல்யூ இல்லாம இல்ல. என்ன இது ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ்ன்னு யோசிக்காதீங்க. சப்போஸ் ஸ்டூடண்ட்ஸ் இல்லாம பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தாலுமே, இந்த கோர்ஸ பத்தி நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைங்க. Googleல நெறைய வந்துட்டு ஒரு கோர்ஸ் பத்தியும் அவைலபிளா இருக்கு. ஸோ எதுவுமே வந்து நமக்கு தெரிஞ்ச கோர்ஸ் தான் எடுக்கணும்னு இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச கோர்ஸ்ன்னு இல்ல. புதுசா இருந்தா கூட அத கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்து அத நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிபிஏல டிராமா அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸ் குடுக்குறாங்க. பிஏல மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், பிபிஏல பெயிண்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே. இது ஆல்ரெடி டிராமா அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பிஎஸ்சில வந்துட்டு கம்ப்யூட்டர் சயன்ஸ் இருக்கு. பிடெக் கோர்சஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தட் இஸ் இசிஇ, தென் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங். ஓகே.
நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிடெக்ல மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே ரொம்பவே நல்ல கோர்ஸ். தென் பிடெக் எம்பிஏல உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5 இயர் இன்டகிரேட்டட் ப்ரோகிராம். ஓகே. ஸோ மேல பார்த்ததெல்லாம் வந்து வெறும் பிடெக் மட்டும் தான். இது பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் ப்ரோகிராம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். நீங்க பிடெக் அதாவது ஒரு பேச்சுலர்ஸ் அலாங் வித் த மாஸ்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். வித் லெஸ் தேன் அ இயர். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்றீங்கன்னா, இன் ஜெனரல் உங்களுக்கு 5 இயர்ஸ் எடுக்குதுன்னா, அது இயர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஜஸ்ட் அ மினிட். பிடெக் அண்ட் எம்பிஏ இதில வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ல இது குடுக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எம்ஏ வந்துட்டு இதுவுமே இன்டிகிரேட்டட் கோர்ஸ். அதனால தான் வந்துட்டு இங்க எம்ஏன்னு போட்டிருக்காங்க. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லா சீல்ன்னு சொல்வாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே. பிகாஸ் இந்த கோர்ஸ் மூலியமா நீங்க ஃபாரின்ல போய் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ஸ்க்கு மட்டுமே நான் ஒரு தனியா வீடியோ போடணும். ஸோ ஒரு ஜென்ரலான ஓவர்வியூ வந்துட்டு இந்த கோர்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்கேயே நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அ டுவல் டிகிரி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் டெய்லர்ட் made dual degree is to synergize Pondicherry University and Paris One Pantheon Sorbonne in the fields of social economic management and law as per the MOU signed. Okay. ஸோ அது வந்துட்டு அவங்களோட சைன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது அதுதான். இங்க வந்துட்டு நீங்க படிக்கிறப்பயே வந்துட்டு நீங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் படிப்பீங்க அண்ட் பாரிஸ்ல படிப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் மட்டுமே நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த கோர்ஸ்க்கு ஜஸ்ட் கிவன் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. ஓகே. பிகாஸ் 20 இன்டேக் தான் இருக்கு. ஸோ இத பத்தி இன் டீட்டெயிலா நம்ம இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட் ஹூஎவர் இஸ் வாட்சிங் இந்த வீடியோவ ஐ மீன் இந்த கோர்ஸ பத்தி அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்லயோ இல்ல கூகுள்லயோ சர்ச் பண்ணி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வைங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா கண்டிப்பா இதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம யூஜி கோர்ஸ் எல்லாமே பார்த்தோம். யூஜில நமக்கு பிஎஸ்சி இருக்கு, பிஏ இருக்கு, பிபிஏ இருக்கு, பிடெக், இன்டகிரேட்டட் கோர்ஸ். ஸோ நீங்க எடுக்கிறப்ப பிடெக் இன்டகிரேட்டட் எடுக்க போறீங்களா, நார்மல் 4 இயர்ஸ் எடுக்க போறீங்களா எல்லாமே பார்த்து எடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம போஸ்ட் கிராஜுவேட் பத்தி பார்க்கலாம். ஓகே. இப்போ போஸ்ட் கிராஜுவேட்ல நமக்கு 50 பிளஸ் கோர்ஸ் இருக்கு. நியர்லி 60 இருக்குன்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு நம்ம குயிக்கா பார்த்தரலாம். இது நான் யூஜிக்கு சொல்றதுன்னா போஸ்ட் கிராஜுவேட்க்குமே நெறைய பேருக்கு இப்போ இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது. டிஃபரெண்ட்டா எடுக்கிறீங்க. பட் ஸ்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பிஜி பண்ணும்போது நான் எம்எஸ்சி மேத்ஸ் தான் பண்ணணும் இல்ல. மேத்ஸ வச்சு நீங்க நெறைய ஃபீல்டுக்கு போலாம். ஈவன் டேட்டா சயன்ஸ்க்கு சில காலேஜ்ல மேத்ஸ் அலோவ்டா இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. எவ்வளவோ இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதிலேயே வந்துட்டு மேத்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எம்எஸ்சி மேத்ஸ் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணணும் இல்ல. ஸோ நீங்க இந்த மாரி ஒரு காலேஜ்ல என்ன கோர்ஸ் குடுக்குறாங்க, அதுக்கு நான் எலிஜிபிளான்னு நீங்க வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாலே நெறைய விஷயம் தெரியும். ஸோ இங்க என்னென்ன பிஜி கோர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எம்ஏல வந்துட்டு ஆந்த்ரோபாலஜி இருக்கு. எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ் அண்ட் கம்பேரேட்டிவ் லிட்டரேச்சர், எம்ஏ ஃப்ரெஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் எம்ஏ ஹிந்தி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, MA Human Rights and Inclusive Policy, MA Mass Communication, MA Philosophy, MA Politics and International Relations, MA Political Science, MA Sanskrit. ஓகே. ஸோ இது ரெண்டுத்துமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. தென் எம்எஸ்சியில வந்துட்டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எக்காலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ இது வந்துட்டு காரைக்கால்னா அந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு அந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எம்ஏ சோஷியாலஜி, எம்ஏ சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் பாருங்க. ஸோ எம்ஏ தமிழ், எம்ஏ விமன்ஸ் ஸ்டடீஸ், எம்எஸ்சி அப்ளைட் ஜியாலஜி, எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, எம்எஸ்சி ஜியோஃபிசிக்ஸ். ஓகே. ஸோ பிஎஸ்சியில் கூட ஜியோஃபிசிக்ஸ் இருந்துச்சான்னு தெரியல. பட் எம்எஸ்சியில் தே ஆர் கிவிங் இட். தென் எம்எஸ்சியில் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜி. தென் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கூட ஒரு நல்ல கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் இப்போலாம் வந்துட்டு பீப்பிள் ரொம்ப டயட் கான்ஷியஸா இருக்காங்கல்ல. அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு நம்ம ஃபுட் எந்த அளவுக்கு கரெக்ட்டா எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தா எடுப்போம்னு. ஸோ நீங்க வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சயின்ஸ்லாம் வந்து எடுத்து படிச்சீங்கன்னா, ஆப்வியஸா நல்ல ஸ்கோப் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. தென் எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதெல்லாம் முன்னாடி இன்ஜினியரிங்ல மட்டும் இல்லாம இப்போ நமக்கு எம்எஸ்சிலயும் குடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா கண்டிப்பா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 2 இயர்ஸ்ல அத நம்ம படிச்சு முடிச்சிடலாம். தென் எம்எஸ்சி மெரைன் பயாலஜி, எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே. தென் எம்டெக்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்டெக்ல இசிஇ குடுக்குறாங்க. அதுல ஸ்பெஷலைசேஷனா இன்டெலிஜென்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகே. ஸ்க்ரீன் எல்லாரும் உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் கிளியரா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு
எம்டெக்ல என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், தென் கிரீன் எனர்ஜி டெக்னாலஜி, நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், பேங்கிங் டெக்னாலஜி. இது வந்துட்டு எம்பிஏல ஃபர்ஸ்ட் பார்த்ததெல்லாம் எம்டெக். தென் எம்பிஏல வந்துட்டு என்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் டெக்னாலஜி நமக்கு இருக்கு. தென் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகே, அது இருக்கு. தென் எம்பிஏலையும் ஓகே கீழயும் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். பட் உங்களுக்கு பிளேஸ் வந்து டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். இது காரைக்கால் ஒன்று, ஒன்று புதுச்சேரி ஒன்று. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் எம்பிஏல வந்துட்டு எம்பிஏலே இங்கே உங்களுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்பெஷலைசேஷன் கிட்ட இருக்கு. எம்பிஏல டேட்டா அனலிட்டிக்ஸ், எம்பிஏல ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, எம்பிஏல இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட், திஸ் இஸ் அட் காரைக்கால். தென் எம்பிஏல இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், எம்பிஏல டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே எம்பிஏ ரிலேட்டட் கோர்ஸ். நான் ஒரு கோர்ஸும் இப்போ நான் எதுக்கு கிளியராக படிச்சு காமிக்கிறேன், மேபி நீங்கள் இந்த பிபிடி மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே நீங்கள் கோ த்ரூ பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வேண்டிய கோர்ஸ் மட்டும் மேபி நீங்க எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்லாம் நீங்க ஜஸ்ட் வீடியோ லிசன் பண்றப்ப இந்த மாரிலாம் இருக்கா? இந்த காலேஜ்ல இல்லாட்டியும் நீங்க வேற காலேஜ்ல அத தேடி எக்ஸ்போஷர் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் டைம் எடுத்தாலுமே ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு படிக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த பார்ட் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்காம்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா பிசினஸ் ஃபினான்ஸ் இருக்கு. எம்காம்ல அக்கவுண்டிங் அண்ட் டாக்ஸேஷன். நெக்ஸ்ட் எம்எடும் தராங்க. தட் இஸ் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ கண்டிப்பா நீங்க பிஎட் முடிச்சிருக்கணும் அதுக்கு. எம்சிஏல வந்துட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அண்ட் எம்பிஏ வந்துட்டு ட்ராமா அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸ். பிபிஏல பார்த்த மாதிரி இங்கே எம்பிஏல கொடுக்குறாங்க மாஸ்டர்ஸில். நெக்ஸ்ட் எம்பட், தட் இஸ் இன் யோர் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்குமே இருக்குது இங்கே. தென் எல்எல்எம் ப்ரோக்ராம் இருக்குது. தென் எம்பிஏல மாஸ்டர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் பெயிண்டிங், ஓகே. ஸோ தென் எம்பிஏல வந்துட்டு ஓகே இங்கேயுமே வந்துட்டு எம்பிஏ இருக்குல்ல, இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் இன் செல்ஃப் ஃபினான்ஸ் மோட்ல என்ன குடுக்குறாங்க. ஸோ எம்பிஏ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து பார்ட் டைம். தென் எம்பிஏ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஓச்சோ இது எம்பிஏவா என்ன நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். எதனாலன்னு தெரியல. ஐம் சாரி. அது மட்டும் நான் செக் பண்றேன். ஸோ நம்ம என்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஐ திங்க் இதெல்லாம் டிப்ளமோ கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். தென் டிசபிலிட்டி ரிஹாபிலேஷன் மேனேஜ்மெண்ட், அகமிக் ஸ்டடீஸ் அண்ட் இந்தியன் நாலேஜ், ராக் ஆர்ட் அண்ட் காக்னேட்டிவ் ஸ்டடீஸ். இதெல்லாம் வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ். கரெக்ட், ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் இருக்க எல்லாமே டிப்ளமோ கோர்ஸ். அதாவது எம்எஸ்சி எம்பிஏவா எதுவுமே நான் கிளியராக மென்ஷன் பண்ணல. ஸோ இது எல்லாமே டிப்ளமோ கோர்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பிஜி கோர்ஸ், ஓகே. ஸோ பிஜியில் டிப்ளமோனா இது எல்லாமே இந்த லாஸ்ட் ஸ்லைட் இருக்கு. ஸோ இப்போ யூஜியில் என்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு, பிஜியில் என்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு படிச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம், ரிசல்ட் வர டைம் வரைக்கும், ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ இந்த ஒரு கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல் 4 இயர் யூஜி ஹார்ன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், ஓகேவா. ஸோ நார்மலான யூஜி ஹார்ன்ஸ்னாலே 4 இயர். ஸோ நீங்கள் பிஎஸ்சிக்கும் ஹார்ன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் 1 இயர் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க பிஎஸ்சிலேயே, ஓகே. ஸோ அதுக்கு என்னென்ன கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் பிஏ தமிழ், இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச் எடுத்தீங்கன்னா, நீங்க 26,878 பே பண்ற மாரி இருக்கும். பிஏ ஃபிலாசபி எடுத்தீங்கன்னா 24,878. ஸோ பிஏ ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயன்ஸ் ஆர் சோஷியாலஜிக்கு இந்த இந்த ஃபீஸ். அண்ட் பிஏ மீடியா ஆர் பிவிஏ எடுத்தீங்கன்னா இந்த ஃபீஸ். பிகாம், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ் இது எடுத்தாலுமே இதுக்கு நேரா இருக்க இந்த ஃபீஸ். தென் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க அந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 34,878. ஸோ பிஎஸ்சி ரிலேட்டடா நீங்க என்ன கோர்ஸ் எடுத்தாலுமே 31,878. பிடெக் எக்ஸ்பெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். பிடெக் சொல்ல எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுமே இட் இஸ் இன்ஜினியரிங் ஒரு எம்பிஏ. ஸோ அதை வந்துட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே உங்களுக்கு 62,378 வந்துடும். தென் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குன்னா 65,378, ஓகே. ஸோ நீங்கள் பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் நமக்கு ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட டிவிஷன் தான் நீங்கள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருதுல்ல, அது என்னென்ன ஃபீஸ் எது எதுக்கு பே பண்ணுறீங்கன்னு நீங்கள் இங்கே கிளியராக பார்த்தா புரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்கள் ஃபாரின் ஸ்டூடெண்ட் இல்லைனா இது பார்க்க வேணாம். இங்கே டியூஷன் ஃபீஸ் ஆரம்பிக்குதா, அதில் ஆரம்பிச்சு இங்கே மெடிக்கல் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஃபீ, இது மாதிரி இது எல்லாமே ஆட் ஆகி தான் உங்களுக்கு டோட்டலாக இது வருது. ஸோ அதோட ஸ்பிளிட்ஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது 5 இயர் இன்டெகிரேட்டட் பிடெக் எம்பிஏ பார்த்தோம்ல நம்ம. ஸோ அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 64,378. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது நம்மளோட ஸ்பிளிட்ல, அதனால ஒரே ஸ்லைடில் போட்டேன். இங்கே போட்டிருக்காங்கல்ல டோட்டல் ஆஃப் 64,378, 64,378 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இயரில். ஸோ இதை நான் கொடுத்துருக்க
ஃபீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயருக்கு தான். செகண்ட் இயர் உங்களுக்கு எல்லாமே மாறலாம். ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆகும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இயர் ஐ திங்க் இட் இஸ் ஃபார் ஒன்லி 1 செமஸ்டர் நான் இது குடுத்துருக்கது. ஸோ ஒரு ஒரு செமஸ்டருக்குமே உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்ச் மேபி மாறலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்மிஷன் அப்போ எவ்வளோ பே பண்ணணுன்றது தான் நீங்க குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எல்லா எம்பிஏ ப்ரோகிராம்க்கு எம்பிஏ நம்ம பார்த்தோம்ல 7 to 8 அது எல்லாத்துக்கான ஃபீஸ் எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா 6672 ஓகே. 66,742 நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் பார்த்தோம்ல நம்ம ஃபாரின்ல பாரிஸ்ல போயிட்டு நீங்க படிப்பீங்க அண்ட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில கொஞ்ச நாள் படிப்பீங்க டுவல் டிகிரி ப்ரோக்ராம். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு 2778 போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸ் எல்லாமே நான் வெப்சைட்ல இருந்து தான் எடுத்தேன். மேபி இந்த இயர் நமக்கு சேஞ்ச் ஆகலாம். இது உங்களுக்கு ஆவரேஜா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் ஜாயின் பண்றப்ப எவ்வளோ ஃபீஸ் நான் ரெடியா வச்சிருக்கணும். நான் இந்த கோர்ஸ் எடுக்க போறேன்னா எவ்வளோ ஃபீஸ் ரெடியா வச்சிருக்கணும் ஒரு ஐடியாக்காக தான். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆல் எம்ஏ ப்ரோகிராம். ஸோ இது எம்ஏ எக்கனாமிக்ஸ் தவிர நீங்க வேற எந்த எம்ஏ நீங்க எடுத்தாலுமே வந்துட்டு இதுதான் உங்களோட ஃபீஸ். ஸோ இங்க பாருங்க. இங்க வந்து நான் கம்ப்ளீட்டா குடுத்துருக்கேன்ல. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ ஒரு செம்முக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம்முக்கு நான் சொன்ன எல்லா ஃபீஸுமே வந்து ஜஸ்ட் ஒன்லி ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் செம். ஓகே. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம் நீங்க ஜாயின் பண்ணுவீங்கல்ல. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஒரு இயர்ல 2 செமஸ்டர் இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் தான் நான் சொன்ன எல்லா ஃபீஸுமே. ஓகே. நாட் ஃபார் ஃபுல் இயர். ஸோ நீங்க 2 தடவ அந்த ஃபீஸ வந்து பே பண்ற மாரி இருக்கும். மேபி ஃபர்ஸ்ட் டைம் தான் அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஜாயின் பண்றப்ப நெறைய ஃபீஸ் நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்க யூனிவர்சிட்டில நீங்க எதெல்லாம் பே பண்ணணும் என்னன்னு கிளியரா சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் வந்துட்டு எம்காம், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்பேட், எம்எட் இந்த மாரி நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அதுக்கான ஃபீஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2542 சப்போஸ் பிஜில நீங்க டிப்ளமோ பண்றீங்கன்னா 2472 ஓகே. அது இல்லாம நமக்கு எம்எஸ்சி, எம்டெக் ப்ரோகிராம் எக்ஸெப்ட் த 5 இயர் பிஜி ப்ரோகிராம் அண்ட் அதுதான் ஓகே. ஸோ இங்க சில எக்செப்ஷன் இருக்குல்ல. அது இல்லாம நீங்க வேற எம்எஸ்சி ஆர் எம்டெக் ப்ரோகிராம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கான ஃபீஸ் வந்து 23,042 ஃபார் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வென் யூ ஆர் ஜாயினிங் த காலேஜ். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லாத ப்ரோகிராம்ஸ் பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் நீங்க எம்எஸ்சி ஆர் எம்டெக் ரிலேட்டட் டூ த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அத தனியா குடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஃபீஸ் வந்து 34,342 ஓகே. தென் எம்சிஏ ப்ரோகிராம் இருக்குன்னு பார்த்தோம்ல. எம்சிஏக்கான ஃபீஸுமே வந்துட்டு 34,342 ஓகே. நெக்ஸ்ட் எல்எல்எம் பார்த்தோம். எல்எல்எம்க்கான ஃபீஸ் 25,842 எல்லாத்துலயுமே நீங்க இந்த டோட்டல் மட்டும் பார்த்தா போதும். அந்த ஸ்பிளிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, அத நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். தென் ஆல் எம்பிஏ கோர்ஸ் 66,742 தென் எம்பிஏ ஆன் செல்ஃப் ஃபினான்சிங் பார்த்தோம்ல, அதுக்கு வந்துட்டு 115718 இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே இதான் அதிகம். 1,00,000 கிட்ட போகுதுல்ல. ஸோ இதுதான். ஸோ இத நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ஃபீஸ். ஒரு செமஸ்டருக்கு நீங்க எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும். தென் எம்பிஏல நம்ம பார்ட் டைம் பார்த்துருப்போம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸோ எம்பிஏ பார்ட் டைம்ல செல்ஃப் ஃபினான்சிங்ல நீங்க படிக்கிறீங்கன்னா, அதுக்குமே கிட்டத்தட்ட 1,00,000 தட் இஸ் 95,000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹாஸ்டல் டீட்டெயில் பத்தி பார்த்துட்டு கட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ ஹாஸ்டல் வந்துட்டு இதுவுமே நான் போன வருஷத்துலேருந்து எடுத்த ஒரு டீட்டெயில் தான். இந்த இயர் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஸோ யூஜிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு நான் பார்த்த வரைக்கும் ஹாஸ்டலுக்கு இது எல்லாம் தான் உங்களுக்கான ஃபீஸ். ஸோ டோட்டலா நீங்க 15,000 பே பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து மெஸ்ஸுக்கு தான் நீங்க அதிகமா பே பண்ணுவீங்க. தட் இஸ் 9,250. ஸோ மீதி எல்லாமே வந்துட்டு ஒன் டைம் ஃபீஸா தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ மத்தபடி மெஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு செமஸ்டருக்கு மாறலாம். ஓகே. ஸோ இது வந்து யூஜி நீங்க வந்துட்டு யூஜி கோர்ஸ் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் த ஹாஸ்டல். நெக்ஸ்ட் பிஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு எனக்கு இந்த டீடைல் மட்டும் தான் அவைலபிளா இருந்துச்சு. தட் இஸ் 9,040 ஓகே. ஸோ நீங்க பிஜி சேர போறீங்கன்னா, உங்களுக்கான ஃபீஸ் வந்து 9,040ன்ற மாரி போட்டிருக்கு. மேபி உங்களுக்குமே அந்த ஆட் ஆன் ஃபீஸ்லாம் இருக்கலாம். இப்போதைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. பிஹெச்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸோ பிஹெச்டி சப்போஸ் பண்றதா இருந்தீங்கன்னா, நீங்க 18,780 பே பண்ற மாரி இருக்கும். இது நமக்கு இப்போ தேவையில்ல. ஸோ இது இல்லாம உங்க கேம்பஸ் லைஃப்ல என்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் பார்த்தோம்ல. அது இல்லாம ஹெல்த் சென்டர் இருக்கும், ரீடிங் ஹால் இருக்கும், பிளே கிரவுண்ட், ஹாஸ்டல், கேன்டீன், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஜிம் இருக்கும், டே கேர் சென்டர் அண்ட் ப்ரீ பிரைமரி ஸ்கூல் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், என்எஸ்எஸ் அண்ட் என்சிசி கூட இருக்கு. தென் கிரீன் கேம்பஸ் ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா, உங்களுக்கான கேம்பஸ் லைஃப்ல இருக்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹாஸ்டல் பிக் எனக்கு கிடைச்சது. ஸோ அதை தான் நான் இங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் இப்ப நம்ம கட் ஆஃப் டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு வீடியோவ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு நான் குடுத்துருக்கிறது பிஜியோட கட் ஆஃப். இது ஃபுல்லாவே பிஜின்னு நெனைக்கிறேன். சாரி ஃபார் த கன்ஃப்யூஷன். இது ஃபுல்லாவே பிஜியோட கட் ஆஃப். ஸோ இது வந்துட்டு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2ன்னு வந்து இது எல்லாமே நான் நெட்ல இருந்து தான் ஆக்சுவலி எடுத்தேன். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ரிலையபிளா இருக்கும்னு தெரியாது. பட் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சில இருந்தா நமக்கு இந்த காலேஜ்ல கிடைக்கும். அண்ட் நமக்கு மார்க் கண்டிப்பா டிஃபர் ஆகும். இந்த தடவ நமக்கு பிஜியோட பேட்டர்னே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. கரெக்ட்டா? ஸோ நமக்கு மொத்தமா இருக்க போதே 75 மார்க் தான். ஸோ 75 மார்க் இந்த கட் ஆஃப் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ ஐம் சாரி 75 கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு கட் ஆஃப் டிஃபர் ஆகலாம். ஸோ ஒரு கோர்ஸ்க்கும் என்ன கட் ஆஃப்ன்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி எடுக்க போறீங்க. ரவுண்ட் 1ல எவ்வளோ? ரவுண்ட் 2ல எவ்வளோ? ஸோ அந்த மாரி தான். ஸோ இது எல்லாமே நம்ம இன் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு நெனைக்கிறேன். பிகாஸ் கோர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கான கட் ஆஃப் தான் இங்க இருக்க போது. டிப்ளமோக்கான கட் ஆஃப் கூட நீங்க பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பிஜிக்கான கட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து யூஜி கட் ஆஃப். நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். யூஜினா யூஜி, பிஜினா பிஜி. ஓகே. ஸோ யூஜிக்கு கூட பார்த்தீங்கன்னா, இப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்க படிக்கிறீங்கன்னா, 1, 2 ரவுண்ட் 3 ரவுண்டு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னு உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ எல்லா கோர்ஸுமே நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைச்சேன். நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி பார்த்தோம். ஹாஸ்டல் லைஃப் பத்தி பார்த்தோம். என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதுக்கான ஃபீஸ், கட் ஆஃப் இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் சியூடிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இன்னும் நமக்கு நெறைய டைம் இருக்கு. ஆனா இந்த டைம வந்து நம்ம கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்க பேரண்ட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ் யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அதுக்காக ஒரு செல்ஃப் ஸ்டடி ட்ராக்கர் நம்ம பண்ணியிருக்கோம். அது குட்டி டைரி மாரி தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு நாளும் என்ன படிக்க போறீங்க, நெக்ஸ்ட் டே என்ன படிக்கணும், அந்த டேல நீங்க என்ன இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எங்கெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ட்ராக்கர் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அது வேணும்னு நினச்சீங்கன்னா நம்ம வெப்சைட்ல போய் பாருங்க. அவைலபிளா இருக்கும். நீங்க அங்க போயிட்டு அத வாங்கிக்கலாம். இது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்தா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்கலாம். தேங்க் யூ.